ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா தெரிஞ்ச எம்ப்ளாயும் இருப்பாங்க, ஒரு அட்வான்ஸ்டு லெவல்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயும் இருப்பாங்க. ஒரு டிசைன் இன்ஜினியருங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைனை ஒரு பேசிக் லெவல்ல இருக்கிற ஒரு எம்ப்ளாயி வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம டிசைனை யூஸ் பண்றோம். அப்ப அவன் எந்த லாங்குவேஜ் அவனுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியுமோ அந்த லாங்குவேஜும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ இப்போ அந்த லெவல்ல பேசிக் லெவல் இண்டஸ்ட்ரிக்குள்ள யூஸ் ஆகும். பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ஓகே சார். இப்போ என்ன நான் பசங்கள்ட்ட கேட்ட வரைக்கும் எங்களுக்கு வர ஃபீட்பேக்ஸ்ல என்னன்னா, சார் கம்பெனிக்குள்ள போனா எங்களுக்கு வந்து டிசைன் வேலை கொடுக்க மாட்டாங்க. டிசைன் தான் சொல்லி எடுக்கிறாங்க, ஆனா டிசைன் வேலை கொடுக்க மாட்டாங்க. போய் ப்ரொடக்ஷன்ல போய் என்னாச்சுன்னு ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறாங்க. குவாலிட்டியில இல்ல அசம்பிளி லைன்ல போய் நின்று பாரு, சூப்பர்வைஸ் பண்ணு, கரெக்டா போயிட்டு இருக்கான்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் ஒரு டிசைன் இன்ஜினியர், இந்த டிசைன் இன்ஜினியரா வேலைக்கு எடுத்துட்டு மத்த இந்த வேலையெல்லாம் கொடுக்கறது கரெக்ட் கிடையாது இல்ல. அது வந்து எதுக்காகனா, இப்ப நீங்க வந்து ஒரு டிசைன் இன்ஜினியர்னா நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்தே வந்து நீங்க எல்லாமே டிசைன் பண்ண முடியாது. இப்ப நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியலுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஓகே, சரிங்களா? இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே, இப்ப நீங்க ஒரு தீப்பெட்டி வந்துட்டு நீங்க டிசைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த தீப்பெட்டியை அவன் பிசிக்கலா பார்த்தா மட்டும்தான் அது வந்து என்ன ஒர்க்குக்காக வருது, அதை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயம் அவங்க தெரிஞ்சுக்க முடியும். அதை டிசைன் பண்ண சொன்னோம்னா அதே மாதிரி டிசைன் பண்ண முடியும். பட் ஆனா வந்து ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு போட்டோவோ ஏதோ பார்த்துட்டு தீப்பெட்டி டிசைன் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அவன் ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு உள்ள ஒரு பாக்ஸும் மேல ஒரு பாக்ஸும் தான் போடுவாங்க. பட் ஆனா ஒரு தீப்பெட்டி வந்து மேனுஃபேக்சரிங் எவ்வளவு இருக்கு, அதை ஃபோல்டு பண்ணணும், அதுல எவ்வளவு பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கு, அந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் என்ன திக்னஸ்ல வருது, இந்த மாதிரி டீடைல்ஸ் இருக்கு. இப்ப இது எல்லாமே வந்துட்டு நீங்க வெறும் டிசைன் மட்டுமே பண்ணீங்கன்னா பண்ணவே முடியாது.